சீத்தமிழ் சரிகமப சீனியர் போ எனப்படுகின்ற நிகழ்ச்சியில் இலங்கையைச் சேர்ந்த சுவிட்சர்லாந்தில் வசித்து வருகின்ற சாரங்கா எனப்படுகின்ற யுவதி கலந்து கொண்டிருக்கின்றார். இந்த நிலையில் அவர் தனது தாய் தந்தை தொடர்பாகவும் தனது ஆசை தொடர்பாகவும் மேடையிலே கண்ணீர் மல்க தெரிவித்திருந்தார். இது தொடர்பாகத்தான் இந்த தொகுப்பில் பார்க்க இருக்கின்றோம். தற்போது சீத்தமிழ் சரிகமப சீனியர் போ அறிமுக சுற்று இடம்பெற்று வருகின்றது. பலரும் அந்த நிகழ்வில் தங்களது திறமைகளை வெளிப்படுத்தி வருகின்றார்கள். அந்த வகையில் இலங்கையில் இருந்து 3 பேர் நேரடியாக அந்த நிகழ்வுக்கு சென்றிருந்தார்கள். அதே போல வெளிநாடுகளில் இருக்கின்ற, அதாவது புலம்பெயர் தேசத்தில் வசித்து வருகின்ற இலங்கையைச் சேர்ந்த 2 பேர் இந்த நிகழ்வில் ஆரம்பத்தில் கலந்து கொண்டிருந்தார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் பதுளையைச் சேர்ந்த இந்திரஜித், கொழும்பைச் சேர்ந்த விஜய லோசன் உள்ளிட்டோர் இங்கிருந்து சென்று திறமைகளை வெளிப்படுத்தி வருகின்றார்கள். அந்த வரிசையில் சுவிட்சர்லாந்தில் இருந்து சாரங்கா எனப்படுகின்ற இலங்கையைச் சேர்ந்த தமிழ் பெண்ணும் அந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்றார். அவர் அங்கு சிறப்பாக பாடல் பாடி கோல்டன் பெர்ஃபார்மன்ஸை அவர் பெற்றிருக்கின்றார். அதைத் தொடர்ந்து அவர் மேடையில் சில வார்த்தைகளை பேசியிருந்தார். எனது தாய் தந்தை இலங்கையில் மிகவும் கஷ்டப்பட்டதால் அவர்களால் படிக்க முடியவில்லை. நான் 10 வயது இருக்கின்ற போது இவ்வாறு ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சிக்கு செல்ல வேண்டும் என்று கேட்டிருந்தேன். ஆனால் அப்போது எனது பெற்றோர் சொன்னார்கள், நீ படித்து முடி, டிகிரியை பெறு, அதற்கு பிறகு உனது விருப்பத்திற்கு ஏற்றால் போல நாங்கள் அழைத்து செல்கின்றோம் என்று கூறினார்கள். நான் தற்பொழுது டிகிரி முடித்து விட்டேன். டிகிரி முடித்து 3 மாதங்கள் தான் தற்பொழுது இந்த மேடையில் நிற்கின்றேன். நான் இங்கு வருகின்ற போது சுவிஸிலிருந்து வருகின்றேன், என்னை ஏற்றுக்கொள்வார்களா என்பது தொடர்பாக பல கேள்விகள் இருந்தது. ஆனால் இங்கு வந்ததன் பின்னர் அனைவருமே ஒரு குடும்பமாக மாறிவிட்டோம். எனது தாய் தந்தை எனக்கு மிகவும் உந்துதலாக இருந்தார்கள். எனது தந்தை நான் அங்கு பல நிகழ்வுகளில் படிக்கின்ற பொழுது ஒரு மூலையில் இருந்து பார்ப்பார். வேலை முடிந்து வந்த களைப்புடன் நான் பாடுகின்ற பொழுது 1 பேர் 2 பேர் இருந்தால் கூட மூலையில் இருந்து நான் பாடுவதை ரசிப்பார். அந்த வகையில் எனது தந்தை எனக்கு மிக பெரும் பலமாக இருந்தார் என்று அவர் குறிப்பிட்டார். அதன் பின்னர் அந்த நிகழ்ச்சியின் தொகுப்பாளர் அர்ச்சனா சாரங்காவின் தாயை மேடைக்கு அழைக்கின்றார். அதனைத் தொடர்ந்து தாய் மேடைக்கு வருகின்ற போது கட்டி அணைத்து வரவேற்கின்றார் சாரங்கா. அவர் தொடர்ச்சியாக தாயார் தெரிவிக்கின்ற போது 5 வயதிலிருந்து சங்கீதம் படித்து வருகின்றார் சாரங்கா. 10 வயதில் நான் இவ்வாறு படிக்க வேண்டும் என்று கேட்டார். நீங்கள் படித்து முடியுங்கள், நான் உங்களை அழைத்து செல்கின்றேன் என்று நான் கூறினேன். தற்பொழுது படித்து முடிந்ததும் வந்து என்னிடம் கேட்டார், நான் படித்து முடித்து விட்டேன், டிகிரி வாங்கிவிட்டேன், என்னை அழைத்து செல்லுங்கள் என்று. இந்த நிலையில் அவரை அழைத்து வந்தோம் என்று அவர் கூறியிருக்கின்றார். இவ்வாறு இலங்கையிலிருந்து சென்று புலம்பெயர் தேசத்தில் வசித்து வந்த நிலையில் தமிழ் மேடைக்கு வந்து தனது திறமைகளை வெளிப்படுத்தி வருகின்ற சாரங்காவிற்கு எமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கின்றேன். நான் நடராசா ஜெயகாந்தன்.